Hello students, 12th தமிழ் இயல் 1ல இருக்க புக் பேக் ஆன்சர் இந்த வீடியோல பார்க்க போறோம். பலவுள் தெரிவிகவும் குருவினாவுக்கான ஆன்சர் பார்க்கலாம். தொடர்ச்சியா சிறுவினா நெடுவினா அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே வீடியோல கொடுத்தோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தியா போகும். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து 1 மார்க் கொஷின்ஸ்க்கும் குருவினாவுக்குமான புக் பேக் ஆன்சர் என்ன அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். நம்ம சேனல்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ல வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 12th தமிழ் நியூ புக்குக்கான பிடிஎஃபோட லிங்க் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இமிடியேட்டாக ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெலகிராமோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ டெலகிராமோட லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் டைமில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் வந்து வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம்லேயும் ஷேர் பண்ணுவேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 1க்கான புக் பேக் ஆன்சர் நம்மை அளப்போம் பலவுள் தெரிக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சாதா சர்க்குணரின் உரை ஏற்படுத்திய ஆர்வத்தினால் மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய நூல். இதுக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பௌத்தமும் தமிழும், இஸ்லாமும் தமிழும், சமணமும் தமிழும், கிறித்துவமும் தமிழும். இதுல சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அவர் எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா கிறித்துவமும் தமிழும். 4th ஆப்ஷன் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2, மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு கவுஞ்சர் குறிப்பிடும் பழமை நலம் என்பது டேஷ். பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தது, பொதிகையில் தோன்றியது, வள்ளல்களை தந்தது. இந்த 3ம் கொடுத்துட்டு இதுல வந்து 1 மட்டும் சரி, 1 2 மட்டும் சரி, 3 மட்டும் சரி, 1 3 மட்டும் சரின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா எது கரெக்ட்னா உங்களுக்கு பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்ததும் வரும், வள்ளல்களை தந்தது இதுவும் வரும். ஸோ 4th ஆப்ஷன் 1 3 2ம் சரி. அடுத்த 3rd கொஸ்டின், மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள தொடை நயங்களை தேர்வு செய்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3rd ஆப்ஷன் ஆன்சர். இ அடி எதுகை சீர்மோனை. எதனால அடி எதுகை அப்படின்னா எப்பயுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது மோனை, எதுகை அப்படின்னா 2வது எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகை. இதுல மின்னேர் தன்னேர், மின்னேர்ன்றது முதல் அடியில இருக்கு, தன்னேர்ன்றது 2வது அடியில இருக்கு. அதுல 2வது எழுத்து இன் இன் அது எதுகை ஒன்றி வந்துள்ளது, 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. சோ இதனால இது அடி எதுகை. அதே போல தன்னேர் இல்லாத தமிழ், இந்த வரிகள்ல தன்னேரும் தமிழும் எடுத்துக்கோங்க. அதுல தன்னேர்ல முதல் எழுத்து தா, தமிழ்ல முதல் எழுத்து தா. சோ முதல் எழுத்து ஒன்றி வந்தால் ஒரே அடியில வேற வேற சொற்கள்ல வேற வேற சீர்ல முதல் எழுத்து ஒன்றாக வந்தால் அது பார்த்தீங்கன்னா சீர்மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ அடி அப்படின்னா முதல் அடி 2வது அடி அப்படின்னும் பொழுது அந்த அடி எதுகை அப்படின்னு சொல்றோம். ஒரே அடியிலேயே இருக்கிற ஒரே வேறு வேறு சீர்கள் அப்படின்னா அதை வந்து சீர்மோனை அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுதுங்களா? அடுத்து 4th ஒன், செம்பரிதி என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு. செம்பருதி என்ற பாடல் வந்து எந்த கவிதை தொகுப்புல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலவுப்பு, ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், நிலவுப்புன்னு கொடுத்துருக்காங்க. அதுல சரியான விடை நிலவுப்பு. அடுத்து 5th கொஸ்டின், மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகளின் தொகுப்பு. அந்த சொல்லாய்வு கட்டுரைகளின் தொகுப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்த விலாசம், தமிழ்நாட்டு வரலாறு, அஞ்சிரை தும்பி, திசை எட்டும் சொல்லியிருக்காங்க. இதுல சரியான விடை 3rd ஆப்ஷன் அஞ்சிரை தும்பி. குருவினா கொஸ்டின் நம்பர் 1, தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக. இது பேஜ் நம்பர் 5 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 5ல கலை இயல் ஆய்வுகள் ஹெட்டிங் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஹெட்டிங் எடுத்துக்கோங்க. அந்த ஹெட்டிங்ல இருந்து இங்க ரெட் கலர்ல தமிழர் வளர்த்த அழகு கலைகள் இருக்கு இல்லையா? ஸோ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் குருவினா, அதாவது ஃபர்ஸ்ட் குருவினுக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்னும் நூல் கவின் கலைகள் குறித்து தமிழில் வெளிவந்த முழுமையான முதல் நூல் ஆகும். இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் குருவினாவுக்கு. அதுக்கடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்நூல் தமிழக அரசின் முதற் பரிசை பெற்றது குறிப்பிடத்தக்கது. இதுவரையும் உங்களுக்கு செகண்ட் பாயிண்ட். அதுக்கடுத்து 3rd பாயிண்ட் பாருங்க, இங்க இருந்து நோட் பண்ணிக்கோங்க. தமிழரது கலைத்திறனை எடுத்துரைக்கும் நூலாகும். இங்க 3rd பாயிண்ட். ஓகே, இங்க நீங்க எழுதிக்கோங்க, தமிழரது கலைத்திறனை எடுத்துரைக்கும் நூலாகும், நூலாகும் அப்படின்ட்டு எழுதிக்கோங்க.
அந்த பாயிண்ட் எழுதி அப்படி முடிச்சுக்கோங்க இந்த ஆன்சரை. சரிங்களா? ஸோ 3 பாயிண்ட் வரும் இங்க. ஓகே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 2 குருவினால விரி பெரு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதொன்றே உயிர் பணியாக கொண்டோன் யார் யாரை பற்றி எதற்காக கூறுகிறார். இது பேஜ் நம்பர் 7 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 7ல இந்த ப்ரௌன் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. தாங்கெட நேர்ந்த போதும் தமிழ்கெட லாற்றா அண்ணல் வேங்கட சாமி என்பேன் வீரி பெரு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதொன்றே உயிர் பணியாக கொண்டோன் வீங்கிட மாட்டான் கல்வி விளம்பரம் விழைதல் இல்லான். இந்த இடத்துல உங்களுக்கு அந்த 4th லைன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. வீரி பெரு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதொன்றே உயிர் பணியாக கொண்டோன். சரிங்களா? ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் யாரிடம் கூறியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவேந்தர் பாரதிதாசன். என்ன எழுதணும்? பாவேந்தர் பாரதிதாசன் யாருக்கு இதை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மயிலை, ஒரு நிமிஷம், பாவேந்தர் பாரதிதாசன் மயிலை சீனி வேங்கடசாமிக்கு கூறியது. பாவேந்தர் பாரதிதாசன் மயிலை சீனி வேங்கட சாமியிடம் கூறியது. கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆன்சர் பாருங்க. பாவேந்தர் பாரதிதாசன் வேங்கடசாமியை பற்றி கூறுகிறார் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் கெட நேர்ந்த போது தமிழ் பணியை உயிர் பணியாக கொண்டு தமிழரின் மேன்மையை ஓங்கிட செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். மேன்மைனா என்ன? சிறப்பை. தமிழ் வந்து கெட நேர்ந்த போது, அதாவது தமிழ் வந்து அழியுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது தமிழ் பணியை வந்து உயிர் பணியாக கொண்டு, உயிர் பணின உயிரை விட மேன்மையான ஒரு வேலையாக கொண்டு தமிழரோட சிறப்பை ஓங்கிட செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாவேந்தர் பாரதிதாசன் மயிலை சீனி வேங்கடசாமியை பற்றி கூறுகிறார். அதுதான் உங்களுக்கு செகண்ட் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் குருவினால கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்று கூறுகிறார். இது உங்களுக்கு அந்த கவிதை பாடல்லையே வந்து பொருள்ல கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பொருள் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரியதா இருக்கு. சரிங்களா? ஸோ குருவினாக்கு நம்ம அவ்வளோ பெருசா எழுதணும்னு அவசியம் கிடையாது. அதனால நான் இந்த நோட்ஸ் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க. செந்நிறத்து வானம் போல் சிவந்த கைகள் உடைய உழைக்கும் தொழிலாளர்களின் திரண்ட தோல் வீற்றிருக்கும் வியர்வை முத்துக்களை பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார் சிற்பி. அதாவது செந்நிறத்து வானம் போல் சிவந்தனா, செந்நிறம்னா செம்மையான நிறத்தில் உடைய அந்த வானம் போல சிவந்த, உழைத்து தொழிலாளர்கள் கை எப்படி இருக்குமா? சிவந்த நிறத்துல இருக்குமா? அந்த தொழிலாளர்களோட திரண்ட தோல் வீற்றிருக்கும், அவங்க தோல்ல இருக்கின்ற வியர்வை முத்துக்களை, அதாவது வியர்வை துளிகளை தான் வியர்வை முத்துக்களை பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார் சிற்பி. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் குருவினால 4th கொஸ்டின். இங்க கொஸ்டின் நம்பர் 5 போட்டிருக்கேன்னு கன்ஃபியூஷன் வேண்டாம். இது கொஸ்டின் நம்பர் 4 தான். விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடர் அமைக்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, விடியலில் உதிக்கும் கதிரவனின் தோற்றம் இயற்கையின் வனப்பை எடுத்துரைக்கும். என்ன சொல்லியிருக்காங்க? விடியல் அப்படின்னா என்ன? காலையில கதிரவன் உதிக்கும் நேரத்தை தான் விடியல் சொல்லுவோம் இல்லையா? அந்த விடியலையும் வனப்பு அப்படின்னா அழகு, இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரே தொடரா அமைக்க சொல்லியிருக்காங்க. அப்ப விடியலில் உதிக்கும் கதிரவனின் தோற்றம், கதிரவன்னா என்ன? சூரியனோட அந்த தோற்றம் இயற்கையின் வனப்பை எடுத்துரைக்கும். வனப்புனா அழகை, இயற்கையோட ஒரு அழகை எடுத்துரைக்கும். அதுதான் பொருள்.